இப்படி 2 இடத்துலையும் ஆர்டர் பிளாக் இருக்கும். இப்போ நீங்கள் பை பண்ணுவீங்களா செல் பண்ணுவீங்களா? என்ன டிசிஷன் எடுப்பீங்க? ஓகே, இதில் பை எடுக்கிறதா செல் எடுக்கிறதா ரெண்டு நாங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு முதலாவது மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் இருக்குன்றதை பார்க்க வேணும். நான் வெறுமனே ஆர்டர் பிளாக்கை மட்டும் நம்பிக்கொண்டு இதுகளில் செல்லும் இதில் பையும் கண்ணை மூடிக்கொண்டு எடுக்க இயலாது. இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கில் எது ஒர்க் பண்ணும் எது ஒர்க் பண்ணாது இல்லை ரெண்டுமே ஒர்க் பண்ணாதா என்றதில் ஒரு சில விஷயங்கள் தாக்கம் செலுத்தும். இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன ட்ரெண்ட் இருக்கு, அப் ட்ரெண்ட் இருக்கா டவுன் ட்ரெண்ட் இருக்கா என்று பார்க்கணும். அதுக்கு முதல் கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை ஹையர் டைம் டைமில் மார்க்கெட் என்ன ஒரு கண்டிஷனில் இருக்கு என்று செக் பண்ணுவோம். இப்போ இது 50 மினிட் சார்ட்ன்றதுனால நாங்கள் போகிறவருக்கு வருவோம். சரிதானே? ரைட். போகிறவருக்கு வார நேரம் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல போகிற வர்ற ஓட பிளாக்ல இருந்து மார்க்கெட் திரும்பி கொண்டு. அப்போ இந்த நேரம் மார்க்கெட் பைக்கான சான்ஸ் தான் அதிகம். இப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் செல் எடுக்கிறத கட்டாயம் அவாய்ட் பண்ண வேணும். அதோட இது பைக்குரிய ஓட பிளாக்ல இருந்து திரும்பிருக்கின்றதுனால கட்டாயம் பை தான் ஆகுமாண்டால் அதுவும் இல்லை. மார்க்கெட்டை கண்டிஷன் நொடிக்கு நொடி சேஞ்ச் ஆகக்கூடியது. அப்போ நாங்கள் ஓட பிளாக் கொண்டு நம்பி என்று எடுக்க முன்னுக்கு கட்டாயம் இப்போ மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருக்கு என்றதையும் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு மார்க்கெட்டில் நாங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு. சின்ன சின்ன நுணுக்கங்கள் எங்களுக்கு பெரிய சேஞ்சை கொண்டு வரும். அது தெரியாமல் நாங்கள் வெறுமனி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் ஓட பிளாக்கையும் மார்க் பண்ணி என்ட்ரி எடுக்க இயலாது.